திருவாரூர் கரையங்காடு மாப்பிள்ள வந்து சிங்கப்பூருக்கு வேலைக்கு போய் இந்தோனேஷியா பொண்ண மருமகளை ஆக்கியிருக்காரு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் நாதாரி நாசமாக போனவங்க ஒரு படித்த பையன், ஒரு வக்கீல், ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியராக இருந்தாலும் வேற சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணுறான்னு அவனை அறுத்து கொண்டுகிட்டே இருக்காங்க. இன்னும் வரைக்கும் கொண்டுகிட்டே இருக்காங்க. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வை வந்து தமிழக அரசு எடுக்கவே இல்லை. சில பேர் கல்யாணமே ஆகாம ஆம்பளை வானவிலா மாறி அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க, சீர்கெட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்கள தடுத்து எதுவும் பண்ணல. அது வந்து என் சாதிக்காரன் இப்படி வானவிலா மாறிட்டானேன்னு அதுக்கு வந்து எவனும் ஆதங்கம் எடுத்து தற்கொலை பண்ணி சாவல. தற்கொலை சொல்லக்கூடாது. ஏண்டா அந்த மாதிரி உங்களுக்கு ஆதங்கம் இல்லை? பொம்பளையும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பக்கம் கல்யாணம் பண்ணி எடுத்துறாளுங்க. அதுக்கு எதிராக ஒரு நாதையும் குரல் கொடுக்கல. சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்றான்னு இன்ன வரைக்கும் கொண்டுகிட்டு இருக்கீங்களா? உங்களெல்லாம் செருப்பால அடிச்ச மாதிரி இன்னும் எத்தனையோ வீடியோக்கள் போட்டு எத்தனையோ காரி துப்பி எத்தனையோ பரபரப்பு பண்ணாலும் கவினுக்கு அப்புறம் இன்னொருத்தவன் இன்ன வரைக்கும் சாதி மாற்று திருமணத்தால கொண்டுகிட்டே இருக்கீரடா. உங்களுக்குலாம் செருப்படி அடிச்ச மாதிரி இப்படி ஒரு இந்தோனேஷியா பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு நம்ம மாப்பிள்ள. இவருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லுங்க. இதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு வந்து தமிழக அரசு கொண்டு வரணும், உடனே கொண்டு வரணும். ஆணவ கொலை ஏகப்பட்ட கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. பொம்பளையும் கல்யாணம் பண்றத ஆதரிக்கிறாங்க. அதே சாதியில ஒவ்வொரு சாதிக்கார பொம்பளை பிள்ளைய பாடுறா, பொம்பளையும் ஒட்டிக்கிட்டு தெரியுது, ஆம்பளையும் ஒட்டிக்கிட்டு தெரியுது. ஒரு மனசார ஒரு ஆணும் பெண்ணும் நேசிச்சு கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணு விருப்பப்பட போது அவன் பையன் வச்சு வாழ போறான், அவன் காப்பாற்ற போறான். அவனுக்கு ஒரு 1000 ரூபா ஜிபே, ஒரு 1000 ரூபா கொடு, ஒரு உதவி செய்ய ஒரு நாயும் வராது. ஓத்திரியம் செய்ய எத்தனை பேர் வரீங்களடா? உங்களெல்லாம் எந்தெந்த செருப்பை வச்சு எப்படி எப்படி அடிக்கிறதுன்னு தெரியல. தயவு செய்து சாதிய வன்முறை வேணாம். எல்லாரும் மனுஷனா இருங்கடா. அதான் நாடு விட்டு நாடு போனவனுக்கும் அந்த ஊர் அந்த ஓட்ட குடிசைக்குலையும் அந்த ஓட்ட அந்த மாட்டு வண்டியும் குளத்தை சுத்தி வர்ற நாதாரிகளுக்கு தான் தெரியும் சாதி. அவன் சிங்கப்பூர் போயிட்டு வந்தான் பாரு, அவன் மூத்தரத்தை வாங்கி குடியடா. அவன் இந்தோனேஷியா பண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான்டா. மனிதம் பழகுங்கடா. சாதி மதம் இனம் இதை கடந்து வரும் காற்றை போல மனிதத்தை சுவாசிப்போம். கால ஒளியில அவங்கள்ட்ட என்னடா சொல்றது? ரொம்ப ஆதங்கமா இருக்குங்க. தமிழக அரசு சிறந்த நடவடிக்கை சீக்கிரம் எடுக்கணும். இல்லைன்னா இதுக்கு எதிராக பேசுகிற எங்களை வந்து கதையை முடிச்சு விட்ருங்க. நாங்கள் எதுவும் பேச மாட்டோம். ஓகே மக்களே, ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இதில் எங்கே ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்கிறது. ஓகே, நன்றி மக்களே. அந்த மாப்பிள்ளை சிங்கப்பூர் மாப்பிள்ளைக்காக ரொம்ப பெருமையாக இருக்கும். மாப்பிள்ளை நீங்கள் இந்தோனேஷியா பண்ண கல்யாணம் பண்ணது. உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மனிதம் வாழ்க.